ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ அப்புறம் டெமோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வேற ஒன்றும் இல்லைங்க, இது வந்துட்டு இந்த ஸ்வீட் பிராண்டோட ட்ரிம்மர் அதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே பண்ண போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட அந்த கலரு அந்த பேக்கிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வீட் பிராண்ட் இருக்குல்ல அந்த ட்ரிம்மர் அது அப்படியே டிட்டோ அப்படியே தாங்க இருக்கும். இது வந்து மேட் இன் சைனா, நம்ம ஊர் கிடையாது. ஸோ இது பேக் வந்து ஓப்பன் பண்ண உடனேயே இப்படி தான் இருக்கும். இது வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். இது அமேசான் அப்புறம் இப்படி நிறைய ஆன்லைன் ஷாப்பில் வந்து அவைலபிள் இருக்குது. பேக்கிங் வந்து இப்படி தாங்க இருக்கும். நல்ல ஒரு திக்கான பிளாஸ்டிக் கவரில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பென் மாதிரி தான் இருக்குது. இதில் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. பேட்ரி வந்து நம்ம வாங்கி போட்டுக்கணும் போல். ஒரு பேட்ரி போடுறதுக்கான ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறது, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு போடுறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெரிய பிளேடாக இருக்குது, தெரியுதுங்களா? இது எல்லாமே என்னென்ன எது எப்படி எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பிளேடு மட்டும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கா மாதிரி இருந்தது. நல்ல ஒரு சில்வர் ஷேடில் இல்லை, ஒரு மாதிரி ஏதோ பழைய பிளேட் மாதிரி எனக்கு இருந்தது. சரி ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ரிட்டர்ன் போடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். இப்போ பேட்ரி வாங்கிட்டு வந்துட்டு இதை எப்படி ஃபிட் பண்ணுறது என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறது போல், அதாவது ஐப்ரோ பக்கம் ஷேவ் பண்ணுறது. இது வந்து இந்த ஃபேஸ்லலாம் இந்த லிப்ஸுக்கு மேலே அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கரெக்டாக அங்கே ஒரு டிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டு, அதில் ஆப்போசிட் சைடு வச்சு இப்படி ஒரு திருப்பினோம்னாக்கா லாக் ஆகிக்குது. இது வந்து சேஃப்டியாக அந்த கேப் மேலே போட்டுக்கிறது போல். நமக்கு வந்து இந்த அண்டர் ஆர்ம்ஸ் அதுக்கப்புறம் பிகினி ஏரியா கால்லலாம் வந்துட்டு நம்ம ஷேவ் பண்ணணும்னா அது பெரிய பிளேட் யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து நீளமான முடியை கொஞ்சம் ஷார்ட்டாக ட்ரிம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சும்மா லைட்டாக ட்ரிம் பண்ணால் போதும்னும் போது நம்ம இந்த 2 கேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஸோ நம்ம இது எல்லாமே என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹேண்டியாக தாங்க இருக்குது. சரி, பேட்ரி நம்ம வந்துட்டு மாட்டிட்டு என்ன ஏதுன்றத பார்க்கலாம். பேட்ரி வந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நம்ம சாதாரணமாக வால் கிளாக் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பேட்ரி தான். ஒரு பேட்ரி போடுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் தான் இங்கே இருக்குது. இந்த அட்டையில் வந்துட்டு நமக்கு பின்னாடியே வந்து எல்லாம் அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, எப்படி போடணும் எப்படி அசம்பிள் பண்ணணும்னு. இதில் வந்து இந்த ப்ளஸ்ஸு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேல் நோக்கி வரா மாதிரி போடணும். இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்து மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு கரெக்டாக அந்த கீழே திருப்புறத வந்து ஒரு டாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணோம்னாக்கா லாக் ஆகிக்குது. உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது வீடியோவில். நல்லா கிட்ட காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதுக்கு நேராக இப்படி பண்ணோம்னாக்கா ஆன் ஆகிடுது. பயங்கரமாக சத்தம் வருதுங்க. சவுண்டு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. சத்தம் பெருசாக இருக்குது. ஆனால் அந்த பிளேட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியல. ஒரு மாதிரி அது வைப்ரேட் மோடில் இருக்கா இல்லை மேலே கீழே போதா, எந்த ஒரு மாற்றமும் தெரியல. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு இதுவும் தெரியல. பட் சவுண்டு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஹேண்டில் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சத்தமே கொஞ்சம் பயமாக இருக்குன்றதுனால நான் ஹேண்டில் இருந்து இது பண்ணுறேன். சூப்பருங்க. ஒரு 3-4 வாட்டி வழிச்ச உடனேயே அங்கே இருக்கிற அந்த முடியெலாம் வருது. உங்களுக்கு நல்லா கிளியரில் கூட காட்டுறேன். சூப்பராக வருது, நல்லா இருக்குது இந்த சைடு. அது மட்டும் இல்லாமல் நல்லா உங்களுக்கு வந்துட்டு அடியோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து ப்ரெஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. பட் சூப்பர் தான். நான் வந்து இந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஸோ நான் வந்து வீட் பிராண்ட் தான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்னன்னு தெரியல, அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்துச்சு. சரி கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் வாங்கிட்டு அப்புறமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நல்லா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இதை நான் வாங்கினேன். இப்போ வந்துட்டு அந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதையே வச்சு நான் ஹேண்டில் இருக்க ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக ரிமூவ் பண்ணுதுங்க. இன்னொன்று வந்துட்டு பெயின் எதுவுமே இல்லை. இந்த 2 குட்டி பிளேடு கொஞ்சம் மீடியம் சைஸ் பிளேடு இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ ஹேரை வந்து ஒரு 2-3 வாட்டி இழுத்தவொடனே வந்திருக்கு பாருங்கள். அப்படி பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பெயின் தெரியல. அப்புறம் வந்து எந்த ஒரு இதுவுமே தெரியல நமக்கு. சூப்பராக இருக்குது.
ஸ்மூத்தாவே இருக்கு. அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பயமா இருக்கு, இல்ல ஏதாவதுன்னா, ஆலோவேரா ஜெல் இல்லன்னா ஆயில் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு கூட பண்ணலாம். இன்னொன்னு வந்துட்டு அந்த கீழ வந்துட்டு கஸ்டமர்லாம் உங்களுக்கு ஃபீட்பேக்கு அதெல்லாம் குடுத்துருப்பாங்கல்ல. அதுல வந்து ஒரு சில பேர் வந்து இத தண்ணீல வாஷ் பண்ணா கூட ஒண்ணும் ஆகல. நல்லா தான் இருக்கு. நாங்க காய வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கிறோம் அப்டின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பயப்பட வேண்டாம். ஏதாவது துரு பிடிச்சிற போது அந்த மாதிரின்ற பயம்லாம் இல்ல. இன்னொன்னு வந்துட்டு இது நல்லாவே ஒர்க் ஆகுது. அ அந்த பிளேட பார்த்து நான் கொஞ்சம் பயந்தேன். பழசா இருக்க மாரி இருக்கே அப்டி சொல்லிட்டு. பட் இல்ல சூப்பரா நல்லாவே ஒர்க் ஆகுது. அதே மாதிரி அந்த சின்ன பிளேட் இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து ஐப்ரோல வந்துட்டு நான் இப்ப தான் ஐப்ரோ பண்ணேன். ஸோ அதனால அத என்னால உங்களுக்கு காட்ட முடியல. இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஓரத்துல இருக்கிற முடியெல்லாம் கொஞ்சம் எடுத்தேன். சூப்பராவே எடுக்குதுங்க. நல்லா எடுக்க முடியுது. பட் ரொம்ப அடர்த்தியா இருக்கவங்களுக்குலாம் இது வந்துட்டு எந்த அளவுக்கு இதுவா இருக்கும்னு தெரியல. அண்ட் இந்த பெரிய பிளேட் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளோட அ அண்டர் ஆர்ம்ஸ் அதாவது அக்குள் பகுதியில இருக்க ஹேர், அப்புறம் காலுல, அப்புறம் பிக்னி ஏரியா இந்த இடத்துலலாம் எடுக்கிறது. அது வந்து ரொம்ப சூப்பரா சலுசலுன்னு முடிய எடுத்துருதுங்க. ஒரு 1 வாட்டி 2 வாட்டி இழுத்தோம்னாக்காவே அப்படியே மொத்த முடியும் வந்துருது. சூப்பரா இருக்குங்க. உண்மையாவே இது வொர்த்துன்னு தான் சொல்லணும். ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா தான் இருக்கு. ஆனா இந்த பெரிய பிளேடு போடும்போது கொஞ்சம் கை வந்துட்டு விறுவிறுன்னு இருக்கா மாதிரி இருக்கு. அது வந்து நம்ம ஆயிலோ, இல்லன்னா ஆலோவேரா ஜெல் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். யூசுவலா நம்ம வந்துட்டு இந்த வேக்ஸ் பண்ணும்போது, ட்ரிம் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப ஹெவியான பெயின் தான் இருக்கும். அந்த மாரி இது எதுவுமே இல்ல. சவுண்ட் மட்டும் தான் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்குங்க. மிச்சபடி எதுவுமே இல்ல. அண்ட் ஐப்ரோலயும் வந்து இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்ப நான் வாங்கி இத வந்துட்டு ஒரு 4, 5 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப வரைக்கும் இது நல்லாருக்கு. இதுக்கு மேற்படி இது எப்படி இருக்கும், என்ன ஏதுன்றது ஃபியூச்சர்ல வந்து அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, ஒர்க் பண்ணல அப்படின்றத நான் ஒரு ஷார்ட் வீடியோவா சொல்ல முடிஞ்சாலும் நான் சொல்றேன். அ ஸோ இப்போதைக்கு இது சூப்பரா தான் இருக்கு. ஸோ வந்து நான் ஆஃபர் டைம்ல வாங்குனேன். 260 சம்திங்க்கு வாங்குனேன். இப்போ வந்து இது 300 அண்ட் சம்திங்க்கு இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஓகேவான ப்ராடக்ட் தான். ஏன்னா நம்ம ஒரு தடவ ஐப்ரோ ட்ரிம் பண்றதுக்கு போனாலே ₹50 சார்ஜ் பண்றாங்க. அதுவும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாரி வாங்குறாங்க. இது வந்து நம்ம பல பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் தெரியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோட சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.